வையகமும் மலரும் நாளிது. புதிய இதயமும் புதிய ஆவியும் அணியும் நேரமிது. அலையென எழுவோம் அணியென திரள்வோம் ஆண்டவரே சுவை புகழ்வோம். அலையென எழுவோம் அணியென திரள்வோம் ஆண்டவரே சுவை புகழ்வோம். இறைவனின் சொந்த பிள்ளைகள் நாம், இறையரசின் குருத்துவ குலமும் நாம். இறைவனின் சொந்த பிள்ளைகள் நாம், இறையரசின் குருத்துவ குலமும் நாம். உரிமை வாழ்விலே நம்மை அழைத்தார், இந்த உலகம் வாழவே நம்மை படைத்தார். உரிமை வாழ்விலே நம்மை அழைத்தார், இந்த உலகம் வாழவே நம்மை பணித்தார். உறவின் பாலங்கள் நாம் அமைப்போம், இங்கு உருகும் விழிகளை நாம் துடைப்போம். உருகும் விழிகளை நாம் துடைப்போம். புதிய வானகமும் புதிய வையகமும் மலரும் நாளிது. புதிய இதயமும் புதிய ஆவியும் அணியும் நேரமிது. அலையென எழுவோம் அணியென திரள்வோம் ஆண்டவரே சுவை புகழ்வோம். அலையென எழுவோம் அணியென திரள்வோம் ஆண்டவரே சுவை புகழ்வோம். மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம், குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம், குருகுலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம், குருகுலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம், குருகுலமே வருக. குருகுலமே வருக. குருகுலமே வருக. குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம், இறை மக்களே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம், இறை மக்களே வருக. திருப்பலி காணவே வருகவென்றழைத்தோம், இறை மக்களே வருக. திருப்பலி காணவே வருகவென்றழைத்தோம், இறை மக்களே வருக. இறை மக்களே வருக.
தம்மையே இயேசு பலியென தந்து விடுதலை வாழ்வை தந்துள்ளார். தம்மையே இயேசு பலியென தந்து விடுதலை வாழ்வை தந்துள்ளார். கருணை இறைவனில் நாம் நிலைப்போமான கதவு நிலைகளை நாம் திறப்போம். கருணை இறைவனில் நாம் நிறைப்போமன கதவு நிலைகளை நாம் திறப்போம். கரங்கள் இறைவனின் பணி காணால் இங்கு கடவுள் அரசுதான் பிறக்காதோ. கடவுள் அரசுதான் பிறக்காதோ. புதிய வானகமும் புதிய வையகமும் மலரும் நாளிது. புதிய இதயமும் புதிய ஆவியும் அணியும் நேரமிது. அலையென எழுவோம் அணியென திரள்வோம் ஆண்டவரே சுவை புகழ்வோம். அலையென எழுவோம் அணியென திரள்வோம் ஆண்டவரே சுவை புகழ்வோம். தந்தை மகன் தூயாவையானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவையானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்னை பெரிய நாயகியின் 166ஆம் ஆண்டு திருவிழாவில் 4ஆம் நாளை சிறப்பிக்கும் தூய பாத்திமா அன்னை அன்பியம், குடுமியான் மற்றும் தலவா கொத்துக்கள் சார்பாக காலை வணக்கம் கூறி நாம் அனைவரும் அன்னையிடம் அடைக்கலம் புகுந்து அவளின் ஆசிரை பெற்றுச் செல்ல அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய திருப்பலியில் மரியாள் பாவிகளின் அடைக்கலம் என்ற கருத்தில் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். பழைய ஏற்பாட்டில் தெரியாமல் தவறு செய்தவன் தண்டனையிலிருந்து தன்னை காத்துக்கொள்ள அடைக்கல நகருக்குள் சென்று உயிர் தப்புமாறு அடைக்கல நகர்கள் உருவாக்கப்பட்டன. அதுபோல புதிய ஏற்பாட்டில் பாவ வாழ்விலிருந்து விடுபட தஞ்சம் புகும் அடைக்கல நகரமாக இருப்பது நம் அன்னையின் இதயம். பாத்திமா நகரில் சகோதரி லூசியாவுக்கு காட்சியளித்த போது, என் மாசற்ற இதயம் உங்களின் அடைக்கலமாகவும் கடவுளிடம் உங்களை அழைத்துச் செல்லும் வழியாகவும் இருக்கும் என்று கூறினார் அன்னை மரியாள். பாவத்தை வென்று தூய்மை நிலையில் வாழ விண்ணகத்தில் கடவுளின் மாட்சியில் பங்கு பெற பாவிகளுக்கு நிலை வாழ்வை பெற்றுத்தர சோர்வின்றி பரிந்து பேசி வருவதால் அன்னை மரியாளை பாவிகளுக்கு அடைக்கலம் என்று அழைக்கின்றோம். நாம் ஒளியின் மக்களாக வாழவும் சாத்தானின் சூழ்ச்சியிலிருந்து நம்மை காத்து கொள்ளவும் மரியாவின் இதயத்தில் அடைக்கலம் புகுவோம். அன்னையிடம் தஞ்சம் புகுந்தால் அவள் வஞ்சமின்றி அருளையும் ஆசிரையும் கிள்ளித்தராமல் அள்ளித்தருவாள். தொடரும் இன்றைய நாளை சிறப்பு செய்பவர்கள் புனித பாத்திமா மாதா அன்னை அன்பியத்தை சார்ந்த குடும்பங்கள் மற்றும் குடுமியான் தலவாய் கொத்துக்களை சார்ந்த குடும்பங்கள் அன்னைக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க வேண்டியும் நற்படிப்பிற்காகவும் லூர்துசாமி கொச்சி தெரேசா குடும்பம் அன்னைக்கு நன்றியாகவும் உடல்நலத்திற்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் விழுப்புரம் ஜான் பிரிட்டோ அருளானந்தம் பிரின்சியா அனுலியா லெவினா ஆண்டனி குடும்பம் அன்னைக்கு நன்றியாகவும்
குடும்ப கருத்துகளுக்காகவும் அனுலையா 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற வேண்டியும் தார்ச்சஸ் ராணி மகன்கள் மருமகள்கள் பேரப்பிள்ளைகள் குடும்பம் அன்னைக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் உடல்நலத்திற்காகவும் கோயில் சேவகன் உத்திரியநாதன் சகாயமரி குடும்பம் அன்னைக்கு நன்றியாகவும் ஜெரியூஸ் கௌசல்யா இவர்களுக்கு குழந்தை பிறந்ததற்கு நன்றியாகவும் ஃபினோ பாஸ்கல் அல்ஃபோன்சா மரி இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்ததற்கு அன்னைக்கு நன்றியாகவும் எம்பி தாஸ் ரெஜினா மேரி எம்பி ராஜா டயானா ஆதவ் ரெமோ அனுஷ் கிளாடன் குடும்பம் அன்னைக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் பிள்ளைகள் நற்படிப்பிற்காகவும் திஷாந்தா பயஸ் உடல்நலம் பெற்றதற்கு அன்னைக்கு நன்றியாகவும் உடன் பிறந்த சகோதரிகள் குடும்பம் கருத்துக்கள் நிறைவேற வேண்டிய உடல்நலத்திற்காகவும் பிரான்சிஸ் சேவியர் இமாக்குலேட் செல்வி இவர்களின் 27ஆம் ஆண்டு திருமண நாள் அன்னைக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு வேண்டியும் பின்வரும் கருத்துகள் ஆண்மையை பாற்றிக்காக ஒப்பு கொடுக்கப்படுகின்றன. பாஞ்சாலத்தான் குடும்பத்தில் மரித்த செபஸ்டின் உத்திரியமரி மணி என்கிற பெரியநாயகம் இவருடைய ஆண்மையை பாற்றிக்காகவும் லூர்து சாமி சஞ்சீவி அமிர்தி அம்மாள் இவருடைய ஆண்மையை பாற்றிக்காகவும் எலன்மேரி 7ஆம் நாள் நினைவு ஆண்மையை பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றன. அன்பானவர்களே, இறைவன் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்தி இன்றைய நாளில் இத்திருப்பலியை நமக்காக நிறைவேற்றி இறை ஆசிரை பெற்றுத்தர வந்திருக்கின்றவர் பாண்டி கடல் உயர்மறை மாவட்டத்தில் இருக்கின்ற ஆற்காடு என்ற பங்கினுடைய பங்கு தந்தை அருட்பணி எஸ் அலெக்ஸ் உலில்குமார் அவர்கள். அருட்தந்தையினுடைய கருத்துக்களுக்காகவும் அவருடைய பணி சிறக்கவும் உடல்நலத்திற்காகவும் அவருடைய உறவு நலனுக்காகவும் இத்திருப்பலின் வழியாக நாம் அன்றாடுவோம். மேலும் சிறப்பாக இந்த நாளை சிறப்பிக்கின்ற கொத்துகள் குடுமியான் கொத்து தலவா கொத்து குடும்பங்களை சார்ந்த அனைத்து குடும்பங்கள் நலனுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் கொத்துகள் ஒருங்கிணைப்பாளருடைய கருத்துக்களுக்காகவும் நலனுக்காகவும் அன்றாடி இந்த நாளின் திருவழிபாட்டை சிறப்பிக்கின்ற தூய ஃபாத்திமா அன்னை அன்பிய குடும்பத்தார் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் அவருடைய கருத்துக்களுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் அன்பிய ஒருங்கிணைப்பாளருடைய கருத்துக்களுக்காக குடும்ப நலனுக்காகவும் இத்திருப்பலின் வழியாக மன்றாடி இத்திருப்பலில் பங்கெடுத்துள்ள நம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் நமது ஊரில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்கள் மற்றும் பிள்ளைகளுடைய நல்ல எதிர்காலத்திற்காகவும் இத்திருப்பலின் வழியாக நாம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளில் பங்கு கொள்ள நம்மை நாம் தகுதியாக்கிக் கொள்ளும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகளை நினைத்து பார்த்து இல்லாமல் இறைவனிடம் மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே,
உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்ட இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இரங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தை வல பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவாவும் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். இன்றும் கண்ணியான மாற்று நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களினின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவையானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உமை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் முன்னுரை. திருவெளிப்பாடு நூலிலிருந்து வாசிக்கப்படும் இன்றைய முதல் வாசகம் கன்னிமரியாவின் அழகினை, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினை தத்துருவமாய் எடுத்துரைக்கும் விதமாய் அமைந்துள்ளது. கன்னிமரியா இயேசுவின் மீட்பு பணியில் உடன் பயணித்தவர், கடவுளின் வல்லமையால் நடத்தப்பட்டவர், பேணி காக்கப்பட்டவர், அரசியாக உயர்த்தப்பட்டவர் என்ற தியான சிந்தனையுடன் முதல் வாசகத்தை கேட்டு மகிழ்வோம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அப்பொழுது விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. மின்னலும் பேரிரைச்சலும் இடி முழக்கமும் நிலநடுக்கமும் கனத்த கல்மழையும் உண்டாயின. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது.
அவர் 12 விண்மீன்களையும் தலைமீது சூடியிருந்தார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 1/3 ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்பு கோல் கொண்டு நடத்தவிருந்த ஒரு ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்திற்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. நம் சகோதர சகோதரிகளின் மீது குற்றம் சுமத்தியவன் நம் கடவுள் திருமுன் அல்லும் பகலும் அவர்கள் மீது குற்றம் சாட்டியவன் வெளியே தள்ளப்பட்டான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இறைவன் எனது மீட்பானார், அவரை எனக்கு ஒளியானார். அவரை கண்டு நான் வாழ, எவரை கண்டும் பயமில்லை. இறைவனேனது மீட்பானார், அவரே எனக்கு ஒளியானார். அவரை கண்டு நான் வாழ, எவரை கண்டும் பயமில்லை. இறைவனேனது மீட்பானார். வாழ்வில் இறைவன் துணையானார், வாழும் எனக்கு உயிரானார். வாழ்வில் இறைவன் துணையானார், வாழும் எனக்கு உயிரானார். தீயோர் என்னை வளைத்தாலும் தீமை அணுக விடமாட்டார். தீயோர் என்னை வளைத்தாலும் தீமை அணுக விட மாட்டார். தீமை அணுக விட மாட்டார். இறைவன் எனது மீட்பானார், அவரே எனக்கு ஒளியானார். அவரை கண்டு நான் வாழ, எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார். தீயோர் படை போல் சூழ்ந்தாலும் தீரா பகையை கொண்டாலும் தீயோர் படை போல் சூழ்ந்தாலும் தீரா பகையை கொண்டாலும் தேவன் அவரை திடமாக தேடும் எனக்கு கூரையேது. தேவன் அவரை திடமாக தேடும் எனக்கு குறையேது.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தையை எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 12 இறைவசனங்கள் 46 50 முடிய. இவ்வாறு மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்திலுள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, புனித பெரியநாயகி அம்மாவின் பக்தர்களே, எல்லாம் ராத்திரி நல்லா தூங்கி எழுந்துச்சு வந்திருக்கீங்களா? நல்லா தூங்குனீங்களா? நல்லா தூங்குனீங்க. இன்றைக்கி என்ன தலைப்பு கொடுத்துருக்குறாங்க? தலைப்பு நோட்டீஸில் பார்த்தீங்களா? மரியாள் பாவிகளுக்கு அடைக்கலம் என்கின்ற தலைப்பை கொடுத்திருக்கின்றார்கள். அன்னை மரியாள் பாவிகளுக்கு அடைக்கலம் என்கின்ற தலைப்பிலே இன்றைய நாளில் நாம் சிந்தித்து பார்க்க இருக்கின்றோம். ஒரு முறை ஒரு இளைஞன், அந்த இளைஞனுக்கு அடிக்கடி கனவு வந்துட்டே இருந்துச்சு. என்ன வந்துட்டு இருந்துச்சு? கனவு வந்து கொண்டே இருந்தது. உடனே அந்த இளைஞன் நேராக அங்கிருந்த பங்கு தந்தைகிட்ட வந்தாப்புல. பங்கு தந்தைகிட்ட வந்து, ஃபாதர், எனக்கு அடிக்கடி கனவு வந்துட்டே இருக்குது, இந்த கனவுலேருந்து எனக்கு ஏதாவது விடுதலை வேணும், என்னை மந்திரிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் மந்திரிக்க வேணாம், உனக்கு கனவு வராமல் இருக்கணும்னா போய் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்றார். அப்போ அந்த இளைஞன் கேட்குறான், கல்யாணம் பண்ணால் கனவு வராதா? இதெல்லாம் என்ன கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ பங்கு தந்தை சொன்னார், கல்யாணம் பண்ணால் தூக்கமே வராது, அப்புறம் எப்படி கனவு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மரியாள் பாவிகளுக்கு அடைக்கலம். பாவம் என்றால் என்ன, அதனுடைய கணாகணம் என்னவென்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாவம் என்பது கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கின்ற அந்த உறவை பிரிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் தெரிந்தே செய்யக்கூடிய பாவங்களை பொறுத்தளவுக்கு இறை உறவிலிருந்து முற்றிலுமாக நம்மை பிரித்தெடுக்க கூடியதாக இருக்கின்றது. கடவுளுடைய பிரசன்னத்தை உணர முடியாத ஒரு தருணத்தை கொடுப்பதுதான் பாவமாக இருக்கின்றது. ஆனால் இப்படிப்பட்ட பாவிகளை கடவுள் அன்பு செய்கின்றாரா என்றால், கடவுள் பாவிகளை அன்பு செய்கின்றார் என்பதற்கு அன்னை மரியாள் ஒரு மிகப்பெரிய சாட்சியாக இருக்கின்றார். திருவிவிலியத்திலே நாம் பார்க்கின்றோம், மருத்துவர் யாருக்கு தேவைப்படுகின்றார்? மருத்துவர் யாருக்கு தேவைப்படுகின்றார்? நோய் உற்றவருக்கே தேவைப்படுகின்றார். அதுபோல நான் பாவிகளையே தேடி மீட்க வந்தேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். ஏன் என்று பார்க்கின்ற பொழுது, தான் படைத்த அந்த மனித இனமானது ஒருபொழுதும் தன்னுடைய உறவிலிருந்து வெளியே சென்று விடக்கூடாது என்பதுதான் கடவுளுடைய திருவுளமாக இருக்கின்றது. ஆனால் கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய நீதி என்கின்ற ரெண்டு செயல்பாடுகள் இருக்கின்றது.
கடவுளுடைய இரக்கத்தினால் நாம் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய நிலையை அறிந்து கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கின்றார். கடவுளுடைய இரக்கம் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் இரண்டாம் வருகை என்று ஒன்று இருக்கின்றது. அந்த இரண்டாம் வருகை இருக்கின்ற பொழுது கடவுளுடைய இரக்கம் அங்கு மேலோங்கி நிற்குமா அல்லது நீதி மேலோங்கி நிற்குமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாம் வருகையில் எது மேலோங்கி நிற்கும்? கடவுள் இரக்கம் உள்ளவர், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எது மேலோங்கி இருக்கும்? இரண்டாவது வருகையின் பொழுது கடவுளுடைய நீதி மேலோங்கி இருக்கும் என்றால் நம்முடைய மனித பலவீனத்தால் நாம் செய்த பாவங்கள், நம்முடைய வாழ்க்கை முறையினால் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் நிறைவு கூறப்படுமானால் கண்டிப்பாக நாம் எல்லோரும் விண்ணகத்தை அடையவே முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. ஆனால் கடவுளுடைய இரக்கம் அவருடைய நீதியை விட மேலானது என்பதுதான் திருவிவிலியம் நமக்கு கற்பிப்பதாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு முறை விண்ணகத்திலே ஒரே கூட்டமும் சலசலப்பும் அதிகமாகி கொண்டே இருந்தது. அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து கேட்கின்றார், என்ன விண்ணகத்தில் ஒரே கூட்டமாக இருக்கு, ஒரே சலசலப்பா இருக்குது, உங்ககிட்ட இருக்கிற அந்த வாழ்வின் நூலை திறந்து பார்த்தாயா? விண்ணகத்து வந்திருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்க தானா? எல்லா நல்லவங்க பேரும் அதில் எழுதியிருக்குதா அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து கேட்கிறாரு. ஏன் பேதுருவை பார்த்து கேட்கிறாரு? விண்ணகத்தின் திறவுகோல் யார்கிட்ட இருந்தது? பேதுருவிடம் இருந்தது. எனவே தான் ஆண்டவர் கேட்கின்றார், நீ வேற யாராச்சும் உள்ளார விட்டுட்டியா, இல்லை எப்படி இந்த விண்ணகம் ஒரு அமைதியான இடமாச்சே, எப்படி இப்படி ஒரே சத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறார். அப்பொழுது பேதுரு சொல்றார், நான் 1க்கு 2 முறை செக் பண்ணிட்டேன், விண்ணகத்தினுடைய கதவுலாம் நல்லா இறுக்கமாக தான் பூட்டி இருக்குது. ஆனால் விண்ணகத்தில் நிறைய பாவிகள் வந்து சேர்ந்து விட்டார்கள். எப்படி என்றால், உங்கள் அம்மா பின்னாடி பக்கம் கதவுலாம் திறந்து விட்டாங்க, யார் யாரெல்லாம் உங்களை கூப்பிட்டு வேணுனாங்களோ எல்லாரையும் உள்ளார கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை கதை ஒன்று இருக்கிறது. ஆக அன்னை மரியாளுடைய அந்த திருப்பெயரை உச்சரிக்கின்ற பொழுது, அவரிடம் நாம் தஞ்சம் புகுகின்ற பொழுது, அவரிடம் நாம் அடைக்கலம் புகுகின்ற பொழுது விண்ணகத்தை நமக்கு உரிமையாக்கி கொடுப்பார். அவர் ஆண்டவரின் தாய் என்கின்ற அந்த உரிமையை பயன்படுத்தி தன்னுடைய மகனிடம் நமக்காக பரிந்து பேசுவார் என்பதை தான் இந்த கற்பனை கதை நமக்கு அழகாக தெளிவாக சுட்டி காட்டுகின்றது. புனித அல்போன்ஸ் லிகரியுடைய புத்தகத்திலே ஒரு சில குறிப்புகள் எல்லாம் இருக்கின்றது. அன்னை மரியாளை ஒரு பேழையாக, பெட்டகமாக, அடைக்கலம் தருகின்ற இடமாக புனித அல்போன்ஸ் லிகரி கூறுகின்றார். எப்படி என்று பார்க்கின்ற பொழுது, நோவாவினுடைய காலத்திலே பேழை செய்யப்பட்டது. அந்த பேழையினுள் பல்வேறு விதமான மிருகங்கள் எல்லாம் உள்ளே இருந்தது. நோவாவினுடைய குடும்பங்கள் உள்ளே இருந்தது. அப்படி இருந்த குடும்பங்கள் எல்லாம் கரை இறங்கிய பொழுது எல்லாரும் வெளியே வந்தார்கள். சிங்கமாக போன சிங்கம் எப்படி வெளில வந்துச்சு? சிங்கமாக தான் வெளில வந்துச்சு. நரியாக போன நரி வெளியில் வரும் பொழுது நரியாக தான் வந்தது. ஆனால் அன்னை மரியாவிடம் அடைக்கலம் புகுகின்ற ஒரு பாவியானவர் அவருடைய அடைக்கலத்திற்குள் நுழைகின்ற பொழுது அவர் ஒரு ஓநாயை போல் நுழைந்தால் வருகின்ற பொழுது செம்மறியை போல் வருகின்றார் என்பதை அல்போன்ஸ் லிகரி கூறுகின்றார். ஒரு மனிதன் ஓநாயின் உள்ளத்தோடு, ஓநாயினுடைய குணம் என்ன? ஓநாய் மேலே போய் கை போடலாம், ஓநாயை நம்ம வீட்டில் வளர்க்கலாம், நம்மளுடைய குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக விட்டு போக முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஆனால் ஒரு செம்மறியிடம் நம்முடைய குழந்தை போய் விளையாடும். ஒரு செம்மறியை எந்த விதமான பயமின்றி நாம் அணுகலாம். ஏனென்று பார்க்கின்ற பொழுது அது எதுவும் செய்யாது. ஏனென்றால் வெட்டுவதற்கு அழைத்து செல்லும் பொழுது கூட எதற்கு செல்லுகின்றோம் என்பது என்று தெரியாமல் அது தன்னுடைய கழுத்தை நீட்டுவதாக இருக்கிறது என்பதை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் உணர்ந்து கொள்கின்றோம். ஆக கடினமான உள்ளத்தோடு, கடினமான பாவத்தோடு ஒரு நபர் அன்னை மரியாளிடம் அடைக்கலம் கேட்கின்ற பொழுது, நான் இந்த விண்ணக வாழ்வை எப்படியாவது உரிமையாக்கி கொள்ள வேண்டும், என்னுடைய பலவீனத்தால், என்னுடைய பாவத்தால் நான் குற்றம் செய்து விட்டேன், என்னை அன்னையே நீங்கள் எனக்காக பரிந்து பேசி அந்த விண்ணகத்தை பெற்றுத்தாருங்கள் என்று இறுதி நேரத்தில் நாம் கேட்கின்ற பொழுது அதுபோல அன்னை மரியாளுடைய காட்சிகளில்
கன்னிமரியா உங்களையும் என்னையும் மீட்டெடுத்து தன்னுடைய அந்த உரிமை, கடவுளின் தாய் என்ற உரிமை, இயேசுவை பெற்றெடுத்த உரிமையை பயன்படுத்தி விண்ணகத்தை நமக்காக தன்னுடைய திருமகன் பரிந்து பேசி நமக்கு கொடுப்பார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நம்முடைய வாழ்வை, கிறிஸ்துவ வாழ்வை நாம் நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு வகையிலே நம்மை உணர்கின்ற மனிதர்களாக இருக்க வேண்டும்.
தூய்மைப்படுகின்றன. அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குடும்பமாய் வாழ்த்துவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள்
கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோ. உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய பிரான்சிஸ் கலீஸ், எல்லா அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்து நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான நங்கையின் ஆகிய புனித பெரியனாகிய அன்னை, அவருடைய அன்பு கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்க இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனே செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து எனக்கு நிலை வாழ்வளிப்பதாக. தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். அந்த இதயம் பாடும் புது கீதம், இந்த உலகம் காணும் புது உதயம். அந்த இதயம் பாடும் புது கீதம், இந்த உலகம் காணும் புது உதயம். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். வானம் பார்க்கும் பூமியை போல் என் மனமும் உன்முகம் பார்க்கின்றதே. வானம் பார்க்கும் பூமியைப் போல மனமோ முன்முகம் பார்க்கின்றதே. அருளின்
முகிலே வா, அன்பின் மழையே வா. நிறைவினில் இதம் நான் வாழ்ந்திடவே, நிறைவினில் உறவுகள் மலர்ந்திடவே, நிறைவினில் நிதம் நான் வாழ்ந்திடவே, நிறைவினில் உறவுகள் மலர்ந்திடவே. தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். அந்த இதயம் பாடும் புது கீதம், இந்த உலகம் காணும் புது உதயம். அந்த இதயம் பாடும் புது கீதம், இந்த உலகம் காணும் புது உதயம். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பொறுப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நிறை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொழுது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளைதலில் என்னை கூப்பிடும். பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே, வருகவென்றன்போடு என்னை ஏறிடும். ஆமென். அன்பார்ந்த இறை மக்களே, இது ஒரு நாளை இறை ஆசிரோடு நாம் இப்பொழுது தொடங்கி இருக்கின்றோம். நம்முடைய நவநாளில், இந்த நாளில் இறைவன் நமக்கு எல்லா வகையிலும் உதவி கொண்டிருக்கின்றார். எனவே அவருக்கு நன்றி செலுத்தி, நமக்காக இன்று பரிந்துரைக்கின்ற நங்கையின் ஆகிய புனித பெருநாகி அன்னைக்கு நாம் நன்றி செலுத்தி, இன்றைய நாளில் இத்திருப்பலியை தலைமையேற்று நிறைவேற்றி நேற்று மாலை மறைவுரை நற்கருணை ஆசீர், இன்று காலை திருப்பலி மறைவுரை, ஒரு அழகான தெய்வீக திருப்பலியை நமக்காக நிறைவேற்றி இறை ஆசிரை பெற்றுக் கொடுத்தவர் பாண்டி கடலூர் உயர் மாவட்டத்தில் இருக்கின்ற பங்கு ஆற்காடினுடைய பங்கு தந்தை அருட்பணி எஸ் அலெக்ஸ் ஒளில்குமார் அவர்கள். அன்பாந்தவர்களே, அருட்தந்தை அவர்கள் ஒரு இளம் குரு. ஆனால் அவருடைய ஞானத்தில், அவருடைய அறிவில், அவருடைய அந்த டெக்னாலஜியினுடைய அறிவில் மிகப்பெரிய ஒரு மனிதர், இளம் குருவாக இருந்தாலும். இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டுமானால் அவர் செய்த பணித்தளங்கள் பார்த்தோம்னா, கோணாங்குப்பத்தில் 2 ஆண்டு, நாரைப்பணூரில் 2 ஆண்டு, இந்த 2 திருத்தலங்களிலும் பல்வேறு மாற்றங்களை, குறிப்பாக டெக்னாலஜி தொழில்நுட்ப சார்ந்த வளர்ச்சியினை அதிகமாக அருட்தந்தை அவர்கள் செய்திருக்கின்றார்.
மிக சிறந்த ஒரு பாடகர், மிக சிறந்த ஒரு மறைவுரையாளர். நீங்களே இதை பார்த்துருப்பீங்க. குறிப்பாக பர்சனலாக எனக்கு நான் கோவிலானூர் இருக்கும்பொழுது அருட்தந்தை கோணாங்குப்பத்தில் இருந்தார். அப்போ எல்லார்ட்டையும் நம்முடைய பர்சனல் விஷயத்தை பேச முடியாது. ஆனால் என்னை விட இளையவராக இருந்தாலும் நான் வெளிப்படையாக எல்லாத்தையும் பகிர்றேன்னா அது தம்பி உள்ளிட்டு தான். எனவே மிக சிறந்த ஒரு பண்பாளர், என்னைக்கு உதவக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். எனவே அத்தகைய அருட்தந்தை ஒரு சிறந்த திறமையாளர். அந்த அருட்தந்தை இன்று நம்முடைய பங்கிற்கு வந்து திருப்பலி நிறைவேற்றி நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். எனவே இங்கு இருக்கின்ற அனைவரின் சார்பாக நான் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் ஜெபங்களையும் அருட்தந்தைகள் தெரிவிக்கின்றேன். நம்முடைய வாழ்த்தை நன்றியை தெரிவிக்கும் வகையில் இப்பொழுது தலவாக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு தார்சிஸ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நம்முடைய நன்றியினை அவருக்கு தெரிவிப்பார். குடுமியான் கொத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு மலர் அவர்கள் நம்முடைய எளிய அன்பளிப்பை அன்னையினுடைய திருப்படத்தை கொடுத்து அன்னையுடைய ஆசிரை அவர்கள் அளிக்கின்றார். பாத்திமா மாதனுடைய அன்பீத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமதி அனிதா அவர்கள் நம்முடைய எளிய பரிசினை அவருக்கு வழங்குகின்றார். அவரோடு இணைந்து ஆற்காடல் சார்ந்த நம்முடைய மக்கள் அவங்க அருட்தந்தை அவர்களுக்கு பொன்னாடை கொடுத்து நம்முடைய வாழ்த்தினை தெரிவிக்கின்றாங்க. அருட்தந்தை அவர்களுக்காக நன்றி. தொடர்ந்து அருட்தந்தையுடைய பணிக்காகவும் அவருடைய கருத்துக்களுக்காகவும் அவருடைய உறவு நலனுக்காகவும் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். அன்பானவர்களே, இந்த நாளில் இத்திருப்பலியை சிறப்பித்தவர்கள் கொத்துகள் குடுமியான் கொத்து மற்றும் தலபா கொத்துகளை சார்ந்தவர்கள். எனவே கொத்துக்களை சார்ந்த அனைத்து குடும்பங்களுக்கும் கொத்துகளுடைய ஒருங்கிணைப்பாளர் ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் இந்த நாளுடைய திருவழிபாட்டை மிக சிறப்பாக மெருகூற்றிய ஒருங்கிணைத்து அமைத்த தூய பாத்திமா அன்னை அன்பிய குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு பாத்திமா மாதா அன்பிய குடும்பங்கள் அதிகமாக பணி செய்தாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா வீட்டிலேருந்து ஆளுங்க வந்துட்டான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நேற்று இரவு அவர்கள் பணி செய்தார்கள். என்னை ஒருங்கிணைந்து இன்றைய வழிபாட்டை இன்றைய திருப்பலியை அவங்க சிரமித்திருக்கிறாங்க. என்னை தூய பாத்தியமான அன்பிய குடும்பங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் நாளைய தினத்தை சிறப்பிப்பவர்கள் கொத்துகள் உதயத்தூரான் கொத்து மற்றும் மாத்தூரான் கொத்து. நாளை தினத்தை சிறப்பிக்கின்ற அன்பியம் தூய சகாயமாதா அன்பியம். அன்பானவர்களே, முன்னரே உங்களுக்கு அறிவித்தது போல நம்முடைய இன்று மாலை நற்கரணை ஆசீர்வாதமானது கோயம்புத்தூர் மறை மாவட்டம் திருப்பூர் பங்கை சார்ந்த அருள்பணியாளர் அருள் ஜபமாலை ராஜ் இந்த நற்கரணை ஆசீர் வழங்குகின்றார். 1 மணி நேர ஒரு ஆராதனை நிகழ்வாக அந்த நிகழ்வு நடைபெறும். எனவே மாலை வருபவர்கள் மனதளவில் உடலளவில் அதற்கான தயாரிப்போடு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிகழ்வு உண்மையிலுமே ஒரு ஆசிர் நிறைந்த நிகழ்வாக, ஒரு சிறந்த ஆன்மீக அனுபவம் நிறைந்த நிகழ்வாக உங்களுக்கு இருக்கும். எனவே அனைவரும் இதில் பங்கெடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஒரு மறைவுரை, இந்த ஒரு சுவையை நாம் பெற்றுக்கொண்டோம். இந்த கரிஸ்மேட்டிக் வே ஆஃப் ப்ரீச்சிங், அருட்கொடை ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். எனவே இன்றைய மாலை அது உங்களுக்கு நடைபெறும். அருட்தந்தை ஒளி அவர்களும் சிறந்த ஒரு கரிஸ்மேட்டிக் ப்ரீச்சர் தான். ஆனால் அவர்கிட்ட நான் மாதாவை பற்றி போட்டு பேசுப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால தான் மாதாவை மட்டும் ப்ரீச் பண்ணார் அவர். எனவே இந்த நாளில் உழைத்த ஜெபித்த பொருளுதவி செய்த ஒவ்வொருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய ஒவ்வொரு நாள் திருப்பலியும் மெர்சி தொலைக்காட்சியின் வழியாகவும் நங்கை மீடியா வழியாகவும் தினந்தோறும் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. நம்முடைய உறவுகளுக்கு இதை சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பார்ந்த இறை மக்களே, இன்றைய நாளில் உங்களோடு இணைந்து ஒரு திருப்பலியை நிறைவேற்றுவதற்கு, கடவுளின் பிரசன்னத்தை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த மரியாதைக்கும் அன்பிற்கும் உரிய உங்களுடைய பங்கு தந்தை, என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் லெனின் ஆண்ட்ரூஸ் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் கூப்பிட்டார், இது மாதிரி சண்டே வரணும்ப்பா அப்படின்னாரு. வந்துடுறேன், அவ்வளோதான், வேறு வார்த்தையே கிடையாது, வந்துடுறேன் அவ்வளோதான், நீங்கள் போட்டுங்க, பேரை போட்டுக்குங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். உங்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோள். என்ன வேண்டுகோள் என்றால்,
குருக்களை நீங்கள் தான் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். அவர்கள் மனம் நோகாமல் இருப்பதற்கு நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும். வெளியூரில் யாரோ ஒருவருடைய 2 நபர்களுக்கு பிள்ளைகளாக பிறந்து அவர்களெல்லாம் விட்டுட்டு யாரை நம்பி இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம்? யாரை நம்பி வந்திருக்கிறாங்க? குருக்கள் உங்களுக்காக வந்திருக்காங்க. யாருக்காக பணி செய்ய வந்திருக்கிறாங்க? உங்களுக்காக பணி செய்ய வந்திருக்காங்க. நம்முடைய வீட்டில் கெட்டது நடந்தா நல்லது நடந்தா எல்லா விசேஷங்களுக்கும் யாரை நாம் நாடி வருகின்றோம்? குருவானவரை நாடி வருகின்றோம். அதை மனதில் நினைத்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு குழுமம் என்று வருகின்ற பொழுது, குழு என்று வருகின்ற பொழுது தனிப்பட்ட நபர்களுக்கு 1000 விருப்பம் இருக்கும், 1000 வெறுப்பு இருக்கும். அதை பங்குத்தளத்தில் காட்டக்கூடாது. நீங்கள் எல்லாரும் நல்ல மக்கள். பங்குத்தளத்தில் என்னுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும், நான் சொல்வதை கேட்க வேண்டும் என்று நினச்சா பங்குல சண்டை தான் வந்துட்டு இருக்கும். அப்போ ஒரு பொதுவான முடிவெடுக்கின்ற பொழுது குருக்களுக்கு நீங்கள் ஆறுதலாக அரவணைப்பாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால், நல்ல குருக்கள் மனம் நொந்து போனால், மனம் வருந்தினால் அது நம்முடைய குடும்பங்களுக்கு நல்லதல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ குருக்கள் இருக்கின்றார்கள், நான் சொல்கிறேன் நல்ல குருக்கள் என்று. அந்த நல்ல குருவில் ஒருத்தவர் தான் ஆண்ட்ரூசன். அவரை நான் பல்வேறு விதங்களிலே பார்த்திருக்கின்றேன். கோணாங்குப்பத்தில் இருக்கின்ற பொழுது அவர் நல்ல ஒரு வழிகாட்டியாக எனக்கு இருந்திருக்கின்றார். நல்ல கருத்துக்களை கொண்டவர், ஏழை எளிய மக்களை அன்பு செய்பவர், மக்களோடு இணைந்து போராடக்கூடியவர். சில ஃபாதருங்க எல்லாம் பார்த்தோம்னா நாம் டாயினும் அவங்களும் டாயினுவாங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் அப்படி அதட்டி பேசுபவர் கிடையாது, அன்பாக செயல்படக்கூடியவர். சில பேரெல்லாம் மிஸ் பண்ணாதான் தெரியும், ஒருவேளை நம்ம ஊரை விட்டு மாறி போகும்பொழுது தான் தெரியும் அந்த ஃபாதர் எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக குருக்களுக்கு நாம் தான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்றால், அமைதியாக பணி செய்கின்றவர்களுக்கு, கடிந்து கொள்ளாத உள்ளத்தை கொண்டவர்களுக்கு நாம் எந்தவித தொந்தரவும் கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் மனம் நொந்து போனால் அது உங்கள் குடும்பத்திற்கு தான் ஆபத்து. ஏனென்றால் அவர்கள் கடவுளை நம்பி வந்திருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குருக்களும் அதற்கேற்றாற்போல் நடந்து கொள்ள வேண்டும் என்பது நிதர்சனமான உண்மைதான். அண்ணன் அவர்கள் நடந்து கொள்வார். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துகள். பல்வேறு வளர்ச்சி பணிகள் செய்வதற்காக அவர் இங்கிருக்கின்றார், செய்து கொண்டிருக்கின்றார். அதை அனைத்தையும் நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து அவருக்கு உற்சாகமும் ஒத்துழைப்பும் தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறுதி ஆசிரியருக்காக எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகிறோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறு நாங்கள் அதே கண்ணியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புனித பெரியநாயகி அன்னை வழியாக இறைவனை வேண்டுவோம். இரக்கமும் கருணையும் நிறைந்த பெரியநாயகி தாயே, வீரமா முனிவரால் பாடி புகழப்பட்டவரே, விண்மீன்களால் அலங்கரிக்கப்பட்டவரே, நங்காத்தூரில் வீற்றிருந்து உம் திருவடி நாடி தேடி நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் வரும் உம் அடியோர்களின் உள்ள உடல் ஆன்மதாகத்தையும் ஏக்கத்தையும் தேவைகளையும் கடைக்கண் பார்த்து உதவி புரிபவரே, உம் திருமைந்தன் இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக. நீர் பரிந்து பேசுவதால் இந்த ஆலயத்தில் இருக்கின்ற நோயாளிகள் எல்லாம் குணம் பெறுவார்களாக. எங்கள் ஒவ்வொருவருக்கும் உள்ள உடல் ஆன்ம நலன் கிடைப்பதாக. மகப்பேறு இல்லாதவர்களுக்கு மகப்பேறும், நல்ல வரன் வேண்டி வருபவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையும் கிடைப்பதாக. எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் உண்மையான அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானமும் குடிகொள்வதாக. படிக்கும் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பும், வறுமையில் வாழ்வோருக்கு நல்ல வாழ்வும், வேலையற்றோருக்கு நல்ல வேலையும் கிடைப்பதாக. முதியவர்களையும் பெற்றோர்களையும் இளைஞர்களையும் குழந்தைகளையும் விதவைகளையும் இறை ஊழியர்களையும் விண்ணக ஆசிரால் நிரப்புவீராக.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. அன்னையே எம் அன்னையே பெரிய நாயகி, அன்பிலே நீ நன்பிலே என என்று மாதரி. அன்னையே என் அன்னையே பெரிய நாயகி, அன்பிலே என் அன்பிலே என்னை என்று மாதரி. நான் நிலம் என் நாளுமே உன் நாமம் பாடுமே, நாதனின் திருத்தாய் தயவினில் நாளும் வாழுவே. நானிலம் என் நாளுமே உன் நாமம் பாடுமே, நாதனின் திருத்தாய் தயவினில் நாளும் வாழுவே. அன்பின் அன்னையே ஆளும் எம்மையே, அன்பின் அன்னையே ஆளும் அன்னையே, அருகினில் அருகினில் நான் என்று வாழுவே. அன்னையே என் அன்னையே பெரிய நாயகி, அன்பிலே என் அன்பிலே என்னை என்று மாதரி. அன்னையே எம் அன்னையே பெரிய நாயகி, அன்பிலே என் அன்பிலே என்னை என்று மாதரி. திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காகவும், இன்று திருப்பலி நிறைவேற்ற அருட்தந்தையருடைய கருத்துக்களுக்காகவும், பங்கு மக்களின் கருத்துக்களுக்காகவும், பங்கின் வளர்ச்சிக்காகவும் இறை அழைத்தல் வேண்டி மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவாம் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். சேசுவின் மகா பரிசுத்த திரு இருதயமே, மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் பெயர் கொண்ட அனைத்து புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எங்களுக்கு துணையாக வரும் காவல் தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நமது பங்கின் பாதுகாவலியான தூய பெரிய நாயகி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரியே சூசை, எங்களை ரட்சியும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க.